ஏய் எப்பா சமூக சீர்திருத்தவாதிகளா என்னமா போறீங்கயா பதிவுங்கள. ஆக்சுவலா ரீசெண்டா அஜய் அப்படிங்கிற ஒரு பையன், அந்த பையன் வந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவன். அவர் ரீசெண்டா ஒரு பைக் கேடிஎம் பைக்கை போயிட்டு வாங்குறான் ஒரு ஷோரூம்ல. அப்ப அந்த சமயத்துல கூட ஒரு பெண் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணை வந்து என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, சோசியல் மீடியால வந்து அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள், அந்த பெண் வந்து அந்த பையனுடைய அம்மா. அதனால அந்த பையனை வந்து டேய் என்னடா உங்க அம்மாவுடைய தாலியெல்லாம் வித்து அந்த பைக்கை வந்து வாங்குற, அவங்களுக்கு ஒரு பொருள் கூட வாங்கி தர மாட்டேன், ஆனா அவங்களுக்கு உனக்கு வந்து பைக் வாங்கி தரணுமா. ஸோ அப்படின்ட்டு அந்த பையனை வந்து தரை குறைவா திட்டி அவனை வந்து பாடி ஷேமிங் பண்ணி எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த பையன் கேடிஎம் பைக் வாங்குறதுக்கு ஷோரூம் போயிருக்கான். அந்த சமயத்துல வந்து ஸோ அந்த பையனுடைய அத்தை அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அத்தையை கூப்பிட்டுட்டு கேடிஎம் பைக் வந்து வாங்க போயிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய கையால காசு கொடுக்கறது, அந்த பைக்கை வச்சு திருக வைக்கிறது, இது போன்ற விஷயத்தையெல்லாம் வீடியோவாக பதிவு பண்ணி அவங்க சோசியல் மீடியால போட்டிருக்கான். அந்த மாதிரி போட்ட பிறகு ஸோ இது போன்ற கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பூமர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் ரீசெண்டாக ஒரு நியூஸ் சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருக்கான். அதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய அம்மா அப்பா கிட்டலாம் போயிட்டு ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தி எல்லாம் காசு ஒன்றும் வாங்கல. நான் மாதம் சம்பாதிக்கிறேன். அந்த காசு கொஞ்சம் வீட்டில் வாங்கின காசை வச்சு தான் நான் பைக் வாங்கினேன். ஸோ அடுத்தவங்கள போல நான் வந்து பைக் வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்தி வாங்குறாங்களே, அவங்கள போல நான் வாங்கல. நான் கஷ்டப்பட நான் வாங்குறேன் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து தவறான ஒரு சிந்தனையை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பாவமாக இருக்கக்கூடிய அப்பாவி நபர்களை வந்து தாக்குறது கொஞ்சம் கூட சரி கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுதுங்க. இந்த இடத்துல பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி பைக் வாங்குறது ரொம்ப தப்பான விஷயம், தப்பு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு இளைஞன் வந்து பைக் வாங்குறதே தப்பு, நீ இப்படி நீ அப்படி அவனை வந்து பாடி ஷேமிங் பண்றது, வேற ஒரு வார்த்தைகள்ல சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அது வந்து ஒரு மடத்தனம், அது வந்து ஒரு பூமர்த்தனம் அப்படின்றத என்னால வந்து பதிவு பண்ண முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.